शाश्वतं परमसुखतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेतिर्मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव, त्वमेव सर्वं मम देवदेव। ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பல்கலைக்கழகமாக அமைக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் சிந்தனைகள், அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே மிக உயர்ந்த நிலையில், உண்மையிலே சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரால் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியத்தினுடைய பலன் உலகையே கிளக்கி எழுப்பது. எந்த விதமான ஒரு ஆயுதமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் உலகே தற்பக்கம் இழுத்திருக்கிறார் என்றால் அந்த சத்தியத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அவர் சொல்றார், ஆன்மீகம் தான் இதற்கு காரணம். என்னுடைய இந்த உயர்வுக்கு காரணம் நான் ஆன்மீகம் இல்லாமல் இருந்தால் நான் நடைப்பிணமாக இருந்திருப்பேன் என்கிறார். ஒரு பிணமாகத்தான் இருப்போம். அப்போ யாரெல்லாம் ஆன்மீகத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து ஒழுக்க நெறி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உயிரோடு இருப்பவர்கள். மற்றவர்களெல்லாம் பிணத்துக்கு சமம் என்று சொல்கிறார். காரணம், அவரை இந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றியது ஒரு உபநிஷத்தினுடைய ஒரு மகாமந்திரம். ஈசாவாஸ்யம் இதகம் சர்வம் தேன தெக்தேன புஞ்சியதா என்கின்ற ஈசாவாஸ்ய உபநிஷத்தினுடைய ஒரு மந்திரம். அதை படித்து அவர் தனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை கண்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈஸ்வரனாக வியாபித்திருக்கிறது. பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரமானந்த சுரூபம் அவர். அப்போ நீ யார்? பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கிற பரமானந்த சுரூபம் அவர் அப்படின்னா நீ யார்? நோபடி. உனக்கென்று இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதப்பா. உன்னுடைய உடல் உன்னுடையதல்ல, உன்னுடைய மனது உன்னுடையதல்ல, உன்னுடைய உடைமைகள் உன்னுடையதல்ல, இந்த பிரபஞ்சம் உன்னுடையதல்ல. நீ பிறப்பதற்கு முன்னாலேயே பகவான் இந்த உலகத்திற்கு காற்றை கொடுத்திருக்கிறார், நீரை கொடுத்திருக்கிறார், பஞ்சபூதங்களை கொடுத்திருக்கிறார். அத்தனையும் கொடுத்து உன்னையும் கொடுத்து அனுபவி என்று சொன்னால் அதை கெடுக்கிறதுக்கு தான் நம்ம தயாராக இருக்கிறோமே தவிர அதை பேடி காப்பதற்கு ஒரு சின்ன எண்ணம் கூட கிடையாது. அப்ப அந்த நிலைப்பாட்டை அவருக்கு ஏற்படுத்தியது இந்த ஒரு மாபெரும் மந்திரம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பகவானது நிறைந்திருக்கிறது, பகவானால் ஆக்கப்பட்டது, பகவானாகவே இருக்கக்கூடியது. அப்படி இருக்கிற போது நீ எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும், அதாவது தார்மீகத்திற்கு புறம்பாக எதை நீ அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அது திருட்டுத்தனம் என்கிறது. தார்மீக வழியிலே பகவான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர நியதிக்கு மாறாக நீ ஒன்றை அடைய வேண்டும் என்று நீ நினைத்தால் அது உனக்கு திருடன். தெக்தேன புத்தி தாங்க. தெக்தேனா திருடன் அர்த்தம். நீ இந்த பிரபஞ்சத்தை திருட நினைக்கிறாய், அதனால்தான் உனக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் வருகிறது. மகாத்மா காந்தி சொல்வார், தரித்திரத்தை போக்க முடியாது, வறுமையை போக்கிடலாம், தரித்திரத்தை
போக்க முடியாது. காரணம், தரித்திரத்துக்கு காரணம் என்ன? பேராசை. அது வேண்டும், இது வேண்டும். எது இல்லாமல் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல? இந்த பிரபஞ்சத்திலே பகவான் சின்ன எறும்பிலிருந்து பிரம்மாஜி வரைக்கும் அத்தனை பேருக்கும் என்னென்ன தேவையோ அத்தனையும் படைத்து விட்டுத்தான் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய சுயநலத்தினாலும் நம்முடைய அறியாமையினாலும் இது இருந்தால்தான் நான் முழுமை அடைவேன் என்கின்ற எண்ணத்தினாலும் அலைந்து கொண்டிருக்கிறோமே தவிர அனைவரும் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணமாகத்தான் இருக்கிறோம். என்றைக்காவது நான் சரியாக இருக்கிறேன் என்று இருக்கிறவங்க யாராவது நினைச்சிருக்கிறோமா? நான் பர்ஃபெக்டா இருக்கேன்ப்பா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை நினைச்சிருக்கிறோமா? இல்லை. காரணம், இன்னொன்றினுடைய கூட்டினால்தான் நான் முழுமை அடைய முடியும் என்கின்ற தவறான எண்ணத்தினால்தான் இந்த தேடுதல்கள் எல்லாம். இந்த தேடுதல்கள் என்ன ஆகிறது? நமக்கு ஒரு சில நேரங்களிலே பேராசையாக மாறுகிறது. ஜாயதே விஷயான் பும்சக சங்கத்தே சுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமாக காமாத் குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி பிரம்சக ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசக புத்திநாசாத் பிரணசதி என்ற ஒரு மனிதனது அறிவுக்கு காரணம் என்ன என்று சொல்றார். பொருளை மேன்மேல் சிந்திக்கும் பொருளற்றவற்றின் பற்றுத்தான். ஒரு பொருளை பார்த்துட்டு மறுபடியும் அதை பற்றி நினைத்தால் அதன் மேல் உனக்கு பற்று இருக்கு. முறையே பற்றால் மோகம் உண்டான். அந்த பற்றானது நமக்கு நாம் பெற்ற அறிவை மழுங்கடித்து விட்டு எப்படியாவது அடைந்து விட வேண்டும். பாருங்க, அந்த அன்றலை எப்படியாவது இதை அடைந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு பேராசையினுடைய தன்மையில வரணும். அப்போ அந்த தன்மை, அந்த எப்படியாவது என்கின்ற தன்மை நம்மை தர்மத்திலிருந்து பிறள வைக்கிறது. அந்த தர்மத்திலிருந்து பிறள வைத்த உடனே சொதர்மம் நிதனம் சிரேயக பரதர்மாத் பயாவகம். எப்பொழுது உன்னுடைய சொதர்மத்திலிருந்து நீ மாறுகிறாயோ அப்போதான் உனக்கு பயம் பயம் பயம். பயத்தை தவிர வேற எதுவும் இல்லை. இன்ஃபீரியாரிட்டி, கில்ட், ஹர்ட் இத்தனைக்கு காரணம் சொதர்மத்திலிருந்து நழுவத்தான். உன்னுடைய கடமையை சரியாக நீ செய்து கொண்டிருந்தால் எதற்கும் எப்பொழுதும் யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அத்தனை பேர்த்துக்கும் பயந்துட்டு இருக்கோம். வீட்டில் குழந்தையை பார்த்தா பயந்துக்கிறோம், மனைவியை பார்த்தா பயந்துக்கிறோம், பெரியவங்களை பார்த்தா பயந்துக்கிறோம், மந்திரியை பார்த்தா பயந்துக்கிறோம், சொசைட்டியை பார்த்தா பயந்துக்கிறோம். இத்தனைக்கு காரணம் நீ சரியில்லாததான். நீ சரியாக இருந்தால் அத்தனையும் சரியாக ஆக்க முடியும், இருக்க முடியும், நீ நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கு தான் ஐயா அண்ணா அவங்க அசோக்கெல்லாம் சேர்ந்து இப்போ இந்த வேதாத்ரி மகரிஷியினுடைய அற்புதமான பயிற்சியை இங்கே ஆனைமலையில் நிறைய இடங்களில் ஆரம்பித்திருக்காங்க. உண்மையிலேயே ஆனைமலைக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏனென்றால் ஐக்கொடுக்கம், ஒரு மனிதன் தன்னை முதலில் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னை சரிப்படுத்தி கொண்டால் மற்ற எல்லாமே சரியாயிடும். நீ ஏன் அப்பா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா மட்டும் சரியாக இருந்திருந்தா இன்றைக்கி நான் எப்படியோ இருந்திருப்பேன். அவரை கேட்டால் என்னுடைய மனைவி சரியாக இருந்தால் நான் எப்படியோ இருந்திருப்பேன். யாரும் நான் சரியில்லை என்று யாரும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்திலே பாரம்பரியமாக வந்த பெரியவர்கள் எல்லாம் சொல்றது, தீமையும் நன்மையும் பிறதர வாராது. நீதாப்பா உன்னுடைய அத்தனைக்கும் காரணம். உன்னுடைய நன்மைக்கும் தீமைக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அத்தனைக்கும் பயத்திற்கும் வெற்றிக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உத்தரே ஆத்மானம் ஆத்மானம் அவசாதையே. நீ உன்னை ஏற்றிக்கொண்டால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் யாராலும் உன்னை கைதூக்கி விட முடியாதுன்ற. நீ மட்டும்தான் உனக்கு காரணம். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விஷயத்தை நமக்கெல்லாம் எடுத்து சொன்னவர் மகாத்மா காந்தி. அந்த காந்தியினுடைய அந்த சிந்தனைகள் சுயசரிதை வச்சிருக்காங்க. அதை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இம்மையும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்காக எழுதல, அவர் நமக்காக நம்முடைய நன்மைக்காக எழுதியிருக்காங்க. அதை படித்து பார்த்தால் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அவர் மகாத்மா என்று சொல்வதற்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டியதில்லை. எல்லாரும் அடிபட்டா, காலில் அடிபட்டா என்ன சொல்லுவோம்? வேகமாக போயிட்டு இருக்கோம். காலில் அடிபட்டா ஐயோங்கிறோம், அம்மாங்கிறோம், எதோ சொல்கிறோம். 3 குண்டுகள் துளைத்த போது ராம் 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 என்று சொன்னார். பெரிய ஞானிகளே இப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று சொன்னார்கள்.
பெரிய பெரிய ஞானிகள். அன்னைக்கு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் இப்போதே சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் மகாத்மா அவர்கள் எண்ணி பார்க்காத போது ஏற்பட்ட விபத்தில் அவர் ராம் 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 என்று சொன்னார் என்றால் அவருடைய இரத்தத்திலே ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு அணுவிலும் ராமநாமம் வியாபித்திருக்கிறது. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக. அப்படிப்பட்ட அந்த மகாத்மாவை கொண்டாடுவது நமக்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம், நினைத்தாலே புண்ணியம். காரணம் அவருடைய ஒவ்வொரு, நான் சொன்னது போல ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு நடை உடை பாவனை அத்தனையும் நமக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை ஐயா அவர்கள் உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்முடைய ஆனமலைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷம் ஐயா அவர்கள். அவங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம். நான் உடனே ஆனைகட்டிக்கு 11 மணிக்கு கிளம்ப வேண்டி இருக்கிறது. தம்பி விஜய் சிவகுமாரனுடைய சொற்பொழிவை கேட்கிறதுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே என்று உண்மையிலே வருந்துகிறேன். காரணம், அப்படி இன்றைக்கு நம்ம வீட்டு குழந்தை அவர் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சென்று மிகப்பெரிய அளவில் சொற்பொழிவுகள் நடத்தி பெரிய பெரிய பட்டங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கார். அவரை பகவான் என்றும் நல்ல நிலையில் வைத்து மேலும் அவர் வளர வேண்டும் என்று வாழ்த்தி, மகாத்மா காந்தி ஆசிரமத்திற்கு அத்தனை பேரும் நாம் நம்மால் முடிந்ததை செய்யணும். அவர் இருந்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். இங்கு மட்டுமல்ல, எல்லா கிராமங்களிலும் சென்று மகாபாரதம் ராமாயணம் போன்றவை எல்லாம் சொல்வதற்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. குண்டம் திருவிழாவை ஏற்று நடத்துகிறாங்க, சொற்பொழிவுகள் நடத்துகிறாங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் கடைசிக்கு அவர் செய்யக்கூடிய விஷயங்களில் கலந்து கொண்டாவது அதை சிறப்பிக்க வேண்டும் என்று எல்லாரையும் விடைபெறுகிறேன். நன்றி.